சிவபெருமானின் பரிபூரணமான ஒரு அருளும் கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், இது பற்றின முழுமையான தகவலையும் தான் கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கன்னிராசி அன்பர்கள் சிவபெருமான மனமாற நினைத்து பிரார்த்தனை ஒன்று நினைச்சிட்டு நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நீங்கள் நினைச்ச பிரார்த்தனை கூடிய விரைவில் உங்களுக்கு நடக்க வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகளை தரக்கூடியவங்க தான் கன்னிராசி அன்பர்கள். நீங்கள் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க பலவித தனித்துவமான பண்புகளையும் நல்ல பழக்க வழக்கத்தையும் உடையவங்களா இருப்பீங்க. இப்படிப்பட்ட நீங்கள் உங்களோட சொந்த ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே இவங்களுடைய ஜாதகத்தை கணிச்சிருக்காங்க. இப்போ நல்ல ஒரு வாழ்க்கை தரம், நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொல்லியிருக்காங்க. உங்களுடைய எதிர்காலம் பற்றி தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கிறவங்களா இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கோங்க. இயல்பாகவே நடைமுறை முறையான விவரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் பகுப்பாய்வு மனதுக்கு பெயர் பெற்றவங்களா இருப்பீங்க. துல்லியம் மற்றும் அமைப்பு தேவைப்படும் பணிகளில் சிறந்து விளங்கக்கூடியவங்க தான் கன்னிராசி அன்பர்கள். நீங்கள் இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் பாருங்கள், பெரும்பாலான நபர்கள் வலுவான பொறுப்புணர்வு கொண்டு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. உங்களோட வேலை எப்போவுமே உங்களுக்கு பெருமை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு சிறப்பாக செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல முழுமையான கட்டுப்பாடும் உங்ககிட்ட தான் இருக்கும். பொதுவாகவே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கூர்ந்து கவனிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. சிறிய விவரத்தை கூட விரைவாக கவனிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. சில நேரத்தில் உங்களை மற்றவங்க விமர்சிக்கும் போக்கிற்கு கூட உங்களோட பணிகள் இருக்கும். ஆனால் அதெல்லாம் பெருசுப்படுத்தவே மாட்டீங்க. நீங்கள் சிறப்பாக செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே நன்மையை பெறக்கூடிய வகையில் கன்னிராசி அன்பர்களின் ஒவ்வொரு செயலுமே அமையும். இப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தா மிகப்பெரிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். உடல் ரீதியான வருத்தம் மற்றும் மன ரீதியான வருத்தம் இது எல்லாமே உங்களை விட்டு நீங்கக்கூடிய யோகத்தை நீங்கள் பெற போகிறீங்க. இந்த மாதம் நீங்கள் மன நிறைவோடு இருக்க போகிறீங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த வேலை வாய்ப்பு இந்த மாதம் உங்களை தேடி வரும். அதற்கான முயற்சி செய்யுங்க, கட்டாயம் நன்மை பிறக்கும். வருமானம் உயரும், நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. குடும்பத்திலையுமே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். இது வரைக்கும் சண்டை சச்சரவு இப்படி இருந்த சூழல் மாறும். உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பு காட்டி வளர்க்குறது நல்லது. உணவு கட்டுப்பாடு மற்றும் நட்பு வட்டாரங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். கர்ப்பிணி பெண்கள் கவனமோடு இருக்கணும். சொத்து சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அமைதி காக்கணும். இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தியே ஆகணும். அது வரைக்குமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கை எல்லா விஷயத்தையும் செயல்படுத்துங்க. தாயாரை அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மையை நீங்கள் பெற முடியும். தாய் வழியில் சிறப்பான அனுகூலம் உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்தில் மறைமுக தாக்கல் வரலாம். ஆவணங்கள், கையெழுத்து மற்றும் அலைபேசி பாஸ்வேர்டு இதெல்லாம் கவனமாக வச்சுக்கோங்க. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி தரும் வகையில் அமையும். சொந்த தொழிலில் வெற்றி கிடைக்கும். மூலதனம் கொஞ்சம் பெரிய அளவில் போடுற மாதிரி இருந்தால் அதை கொஞ்ச நாள் தவிர்க்கிறது நல்லது. புதிய தொழில் தொடங்குறதையுமே உங்களுக்கு ஜாதகத்தை கணிச்சு பார்த்துட்டு எப்போ அதற்கான சரியான நேரம், எப்போ செஞ்சால் நன்மை பிறக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணுங்க. அதே போல் நீங்கள் நாகதேவதைகளை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். உங்களுக்கு ராசி என்னன்னு பார்த்தா 9. ராசியான நிறம் எதுன்னு பார்த்தா ஸ்கை ப்ளூ. இந்த ஸ்கை ப்ளூ நிறத்தில் நீங்கள் கைக்குட்டியை உபயோகம் செய்கிறது கூட நல்லது. பெரும்பாலும் நல்ல விஷயத்துங்களை ஈர்த்து கொடுக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டோட தொடக்கத்திலிருந்தே பார்த்தா சில கிரகங்கள் சாதகமாக இருக்குது. ஆனால் மாதக்கோள்கள் சாதகமாக இருக்கான்னு கேட்டால் கட்டாயம் கொஞ்சம் முன்னப்பின்னதான் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் தான் இந்த மாதம் ஏற்படும் நன்மை தீமையுமே அமைய போகுது. ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலுமே கன்னிராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி சாதகமற்ற நிலையில் அமைஞ்சிருக்கு. இந்த நிலை இந்த ஆண்டின் கடைசி 2 மாதத்திலையுமே மாறும். அதனால் பெரிய அளவில் எந்த ஒரு எப்படி சொல்லனா பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் சனியின் பார்வை குரு பகவான் மீது பதியும் பொழுது கடந்த சில மாதங்கள் கூட ஒப்பிட்டு பார்த்தா கடைசி சில வாரங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு அமோகமாக இருந்திருக்கும். இந்த ஆண்டோட கடைசி 4 மாதங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த பயிற்சியில் நடந்திருக்கு இல்லையா? இதனால் இந்த வருடம் முடிவதுக்குள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் கலவையான பலன்கள், ஏற்ற இறக்கமான நிலைகள், இந்த மாதிரி கிரக நிலைகள் மாறி மாறி தான் அமைஞ்சிருக்கு. அதே போல் குரு பகவான் சாதகமான நிலையிலையும் சனி பகவான் சாதகமான நிலையிலும் இருக்காங்க. அதே போல் ராகு கேது பயிற்சியுமே இந்த கன்னிராசிக்கு நெருக்கடிகளை விலக்கி நிம்மதி திறக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது. இதுபோல் சில விஷயங்கள் நல்லா இருக்கும். வேலையில் மாற்றம், கூட்டு தொழில், திருமண வாழ்க்கை உள்ளிட்ட விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் மனக்கசப்பை ஏற்படுத்தியிருப்பீங்க. இந்த நிலை அடுத்த சில வாரங்களில் மாறிடும். கன்னிராசி அன்பர்களுக்கு சாதகமான நிலை பிறக்கும். அதே போல் சில மாதங்கள் பாருங்கள், வீட்டு சிக்கல்கள் நிறைஞ்சுதான் இருக்கும். இந்த நேரத்தில் தேவையற்ற அலைச்சல்கள், நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. உடல் நலமும் சற்று பலவீனமாக இருந்திருக்கும். நல்ல வேலை கிடைப்பதற்கு நீங்கள் ரொம்பவுமே போராடி இருப்பீங்க. அதுவும் இந்த மாத இறுதி வாரத்திலிருந்து இந்த நிலையுமே மாறும். இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான கிரக நிலை அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் இருந்த அனைத்து வித தொய்வு நிலையும் மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அதுவும் இந்த வருட இறுதியில் அந்த 2 மாதங்களுமே ரொம்பவுமே சிறப்பான மாதம், ரொம்பவுமே யோகம் தரக்கூடிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்கிற வருமானத்தை விடவே சிறப்பான வருமான உயர்வு ஏற்படும். மகிழ்ச்சியான வழிகள் அதிகம் பிறக்கும். ஆன்மீக நடவடிக்கையில் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் ஆன்மீக பயணம் மேற்கொள்ள போகிறீங்க. பணவரவு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். உங்களோட தொழிலில் லாபம் சேரும். கூட்டு தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீரும். இது வரைக்கும் என்னடா இப்படி இந்த கூட்டு தொழிலில் இருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற சிந்தனை இருக்கும். அதை நீங்கள் பெருசாக போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த வருட இறுதியில் கூட்டு தொழில் அமோகமான வெற்றி கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண ராசிக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய திருமண வாழ்க்கை, குடும்பம் இந்த விஷயத்தில் பெரிய அளவில் சிக்கல் எதுவும் ஏற்படாது. அப்படி இருந்த சிக்கலுமே இனி வரக்கூடிய மாதங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு நீங்கிடும். விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் சென்றால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். கண்டக சனியாக 7வது வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனாலையும், தற்பொழுது சனி பகவான் வக்கரமாக இருக்கிறதுனாலையும், அதற்கு பிறகு குரு பகவானின் பார்வையின் சஞ்சாரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துல திருமண யோகத்தை கொடுக்குது. திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும். கூட்டு தொழிலில் நல்ல ஒரு லாபம் பெற்றுக் கொடுக்கும். தொழில் ரீதியாக பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அளவிற்கு சிறப்பான யோகம் கன்னிராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்படும். உங்களோட தொழிலில் என்ன மாதிரியான வளர்ச்சிகளை கொடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தீவிரமாக யோசித்து செயல்படுத்தினீங்கன்னா நன்மைகளை பெறலாம். எல்லா விதத்திலுமே முன்னேற்றத்தை நீங்கள் அடையலாம். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இந்த மாதம் 2ஆம் பாதிக்கு பிறகு சனி வக்ர நிவர்த்தி ஆகி மீண்டும் கண்டக சனி துவங்கும். குருவின் பார்வை கிடைக்கும் பொழுது அனைத்து வித தடைகளும் உங்களை விட்டு நீங்கும். இந்த காலகட்டத்தில் வருமானம் சிறப்பான ஒரு அதிகரிக்கக்கூடிய யோகம் அமையும். வேலையில் புதிய மாற்றத்தை விரும்பக்கூடிய கன்னிராசி அன்பர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் அக்டோபர் மாதத்துக்கு பிறகு நீங்கள் குரு அதிசாரமாக பயிற்சி நடக்க இருக்கிறதுனால நீங்கள் அப்பொழுது அதற்கான வாய்ப்புகளை முறையாக மேற்கொண்டீங்கன்னா சாதகமான பயனை பெறலாம். தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு கிடைக்கும். விரும்பிய இடமாற்றம் உண்டாகும். ஊதிய உயர்வு, வருமானம் அதிகரிப்பு, இந்த மாதிரியான நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து வித எதிர்பார்ப்புகளுமே நடக்கும். குரு லாபஸ்தானத்தில் உச்சமடைந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது தொழில் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியும் நல்லதொரு லாபமும் கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு சனி வக்ர நிகழ்த்தி ஆகக்கூடிய நேரம், குரு உச்சம் பெற்று சனி பகவானை பார்ப்பது மிகப்பெரிய அனுகூலம் ஏற்படும் காலம். எல்லா விதத்திலுமே வளர்ச்சி, முன்னேற்றம் உண்டாகும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் முதல் அக்டோபர் இந்த 2 மாதம் பார்த்தா கிரக நிலை கொஞ்சம் செலவுகள், சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மாதம் இறுதி முதல் மிகவும் அனுகூலமான சூழல் இருக்கிறதுனால உங்களோட தொழில், வேலை, பண வரவு, குடும்ப வாழ்க்கை எல்லா விதத்திலுமே ஏற்றம் இருக்கும். அதனால் எல்லா விஷயத்திலுமே கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டிங்கன்னா நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அனைத்து விதத்திலுமே நன்மைகளை பெற நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் சிறப்பான வாய்ப்புகளையும் சிறப்பான முன்னேற்றத்தையும் பெற முடியும். இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நடந்ததை நினச்சி பெருசாக வருத்தப்பட மாட்டீங்க. மறுபடியும் அந்த தவறு நடக்கக்கூடாது, அந்த தவறு ஏற்படாமல் பார்த்துக்கிறதுல ரொம்பவுமே புத்திசாலிகளாக இருப்பீங்க. அதனால் எல்லா விஷயத்திலுமே கவனமாக செயல்படுங்க, நன்மைகளை பெற முடியும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட அலுவலகத்தில் நீங்கள் யார்கிட்டையுமே பழகும் பொழுது உங்களுடைய சொந்த விஷயங்களை யார்கிட்டையும் எந்த ஒரு நபர்கிட்டையுமே பகிர்ந்துக்காதீங்க. பொது இடத்துல உங்களோட குடும்ப பிரச்சனையை பற்றியோ குடும்ப விஷயத்தை பற்றியோ சொல்லாதீங்க. வியாபாரிகள் வழக்கமாக செய்யக்கூடிய வியாபாரத்தை தாண்டி மற்ற ஒரு வியாபாரம் புதுசாக ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகரிக்கும். குடும்ப தலைவிகள் எவ்வளவு பணம் வந்தாலும் அதை சேமிக்க முடியாத நிலை வரும். அதிக அளவு பணப்புழக்கம் ஏற்படும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கோங்க, நன்மைகளை நீங்கள் பெற முடியும். கலைஞர்களுக்கு கலை நிகழ்ச்சி புதுசாக கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் உண்டாகும். எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் வரும். நீங்களும் எல்லா விதத்திலுமே எச்சரிக்கையாக செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம். மாணவர்களுமே சற்று கூடுதல் கவனத்தோடு நீங்கள் படிக்கணும்.
இப்படி படித்தா சற்று கூடுதல் மதிப்பெண் பெற முடியும். ஆசிரியரின் பரிபூர்ண ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த கன்னிராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானுக்கு ரோஜா மலரால் மாலையோ அல்லது பூச்சரமோ கொடுத்து உங்களுடைய ராசியை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதன் மூலம் நன்மை பிறக்கும், நல்லது நடக்கும். அனைத்து விதத்திலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய யோகத்தை கன்னிராசி அன்பர்கள் முருகப்பெருமானின் பரிபூரண அருளும் கிடைக்க பெற்று முன்னேற்றம் அடைய உதவும்.